எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் Iyas. இன்று நாம் பெண்கள் ஆண்களோடு பேசுகின்ற பொழுது ஆண்கள் ஏன் அதிகமாக அறிவுரைகளை வழங்குகிறார்கள் என்பது பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஆண் பொதுவாகவே 2 காரணங்களுக்காகத்தான் மற்றவர்களோடு பேசத் தொடங்குகின்றான். ஒன்று, வேறு யாரோ ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதற்காக இன்னும் ஒருவரோடு பேசுகிறான். அடுத்தது, ஒருவரிடமிருந்து தனக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் மற்றவர்களோடு ஒரு ஆண் பேசத் தொடங்குகின்றான். ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேச நேரத்தை கேட்கின்ற பொழுது அதனை அவன் எப்படி பார்க்கிறான் என்றால், இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்பதற்காகத்தான் தன்னிடம் பேச அழைக்கிறான் என்று அவன் அனுமானிக்கிறான். அவள் தன்னிடம் ஆலோசனை கேட்பதாக அவன் அனுமானிக்கின்ற பொழுது அவளது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவன் ஆலோசனைகளை அள்ளி வழங்குகிறான். அவள் பேசுகின்ற பொழுது ஆண்கள் அவளது பிரச்சனைகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டே இருப்பார்கள். அவன் தீர்வுகளை வழங்கிய பின்னரும் பெண்கள் புது புது பிரச்சனைகளை பற்றி அவனிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தொடர்ச்சியாக எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் தீர்வுகளை வழங்கிய பின்னரும் அவளின் மனநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது தொடர்ந்து பிரச்சனைகளை பற்றி அவள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்குள்ளே ஒரு டவுட் ஏற்படுகிறது. இவ்வளவு அறிவுரைகளை தீர்வுகளை வழங்கியும் ஏன் இந்த பெண் அதிகமாக இன்னும் பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறாள் என்று ஒரு பிழையாக எண்ணுகிறான். அதாவது, ஆண்களின் தரப்பில் தங்களது பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது தீர்வுகளை மற்றவர்கள் சொன்னால் அவன் மிகவும் சந்தோஷப்படுவான், முன்னேற்றம் அடைவான். இதுபோல அவள் ஏன் நான் பல தீர்வுகளை அவளுக்கு கொடுக்கின்ற பொழுதும் அவள் ஏன் சந்தோஷப்படவில்லை, இதுபோல அவன் சந்தோஷப்படாமல் திருப்பி பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே என்ற கேள்வி அவனுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும். இதனாலேயே அவன் தீர்வுகளை கொடுத்த பின்னும் பெண்கள் பிரச்சனைகளை இன்னும் பேசிக்கொண்டே சென்றால் அவள் தன்னை நிராகரித்து விட்டதாக உணர்கிறான். அவள் தன்னை பாராட்டவில்லை என்று உணர்கிறான். பெண்களே, இதனால் தான் ஆண்கள் உங்களோடு பேசுவதை விரும்புவதில்லை, அல்லது உங்களோடு பேச அவன் நேரத்தை ஒதுக்குவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரிந்து கொண்டால் உங்களுக்குள்ளே ஏற்படும் பிரச்சனைகளை ஓரளவாவது சமாளித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம்.